நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஆடிப்பட்டத்திற்கு தேவையான சீட் பாட் மிக்ஸ்க்காக சின்ன ஒரு வீடியோ நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்திருக்கு. அதுக்கான சின்ன பதிவு. இது வந்து பார்த்திங்கன்னா 2 பங்கு காயற்பித்து 1 பங்கு மண்புழு உரம். நம்ம மாடி தோட்டத்திலேயே தயாரித்த மண்புழு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுக்கான வீடியோ போட்டிருக்கோம். ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா நம்ம ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, பார்க்கலாம். அதில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் லிங்க் அனுப்புகிறேன். அந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மாடி தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா செயற்கையாக தான் நம்ம மண்கலவை ரெடி பண்ணுறோம். இப்போ தரையில் வைக்கிறதுக்கும் மாடியில் வைக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஒவ்வொரு தாவரமும் மண்ணில் வைக்கும்போது அதுக்கு தேவையான சத்துக்களை எடுத்துக்கும். பட் மாடியில் அப்படி கிடையாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செயற்கையாக பண்ணுறதுனால நம்ம உயிர் உரங்கள் நம்ம ஆட் பண்ணுற வேண்டியிருக்கு. இந்த உயிர் உரங்கள் பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் உயிர் உரங்கள் போடுங்க. நான் வீடியோ அப்டேட் பண்ணுறேன். இது அடிப்படையை வந்து 4 உயிர் உரங்கள் இருந்தால் போதும். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சார்கோல் டைப்பில் வந்து உயிர் உரங்களை வாங்கி பழகுங்க. கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரி டேட் ரொம்ப முக்கியம். எக்ஸ்பிரி டேட்டு யூஸ் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் எக்ஸ்பிரி டேட்டுக்குள்ளே இருக்கிற உயிர் உரங்கள் யூஸ் பண்ணுங்கள். லிக்விட் டைப் வந்து உயிர் உரங்கள் விற்கிறாங்க. பட் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்பகத்தன்மை இல்லைன்றாங்க. ஏன்னா தண்ணியை மிக்ஸ் பண்ணிவிட்டு உயிர் உரங்கள் கொஞ்சம் ஊற்றி கலவையாக கொடுக்குறான்றாங்க. பட் எனக்கு அது கரெக்டாக தப்பான்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு செடியோட வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த 4 உயிர் உரங்கள் பேசிக். இந்த 4 உயிர் உரங்கள் இருந்தால் போதும். மற்றவை வேணும்னா அடிஷ்னலாக யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்களா, இது இருந்தால் போதும். மெயினாக வந்து சூடோமோனாஸ், இது வந்து வேறு நோய் செடியோட வளர்ச்சி வந்து அடிப்படையில் சூடோமோனாஸ் கண்டிப்பாக கொடுக்கணும். எது கொடுக்குறோமோ இல்லையா, கண்டிப்பாக சூடோமோனாஸ் கொடுக்கணும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா 2 பங்கு காயற்பத்து 1 பங்கு மண் கலவை எடுத்திருக்கேன். நீங்கள் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கண்டெய்னராக எடுத்துக்கங்க. ஏன்னா இந்த நிழல் வந்து அந்த உள்ள கலவையில் படணும். ஏன்னா வெயில் அதிக தாக்கம் இருந்தால் நம்ம வந்து உயிர் உரங்கள் கொடுக்கும், சீக்கிரம் வந்து பெருக்கம் அடையாது. அப்போ என்ன ஆகும்னா நீங்கள் பெரிய கண்டெய்னர் எடுக்கும்போது அதோட வெயில் வந்து நேராக அந்த கண்ணில் படணும், நிழல் தான் அதில் கண்டெய்னரில் போடும். அப்போ என்ன ஆகும்னா நம்ம வளர்ச்சி நல்லாயிருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான வந்து 1 டேபிள் ஸ்பூன் தான் போகும். ரொம்பலாம் தேவை கிடையாது. ஒரே 1 டேபிள் ஸ்பூன் தான் போகணும். இது வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை வந்து தாவரம் வந்து 1 மாதம் நம்ம வந்து சீட் ட்ரேயில் வந்து ஒவ்வொரு தாவரமும் ஒரு குறிப்பிட்ட நாளை பொறுத்து வளர்ச்சி அடையும். அதனால் அதுக்கு தேவையான சத்துக்கள் இருந்தால் போகிறோம். அதுக்கு அதிகப்படியாக தரணும் அவசியம் கிடையாது நமக்கு. சரிங்களா, இந்த அடிப்படை 4 விஷயங்கள் வந்து பயோ ஃபெர்டிலைசர் இருந்தால் போகிறோம். உங்களுக்கு கூடுதலாக இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கிங்க. சரிங்களா, நான் இந்த 4 தான் யூஸ் பண்ணுறேன். இதை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சார்கோல் டைப்பில் இருந்து கட்டி கட்டியாக இருக்கும். இது நல்லா வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிளறி விடணும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சாக் பீஸ் மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கட்டிக்கிட்டே தான் இருக்கும். நல்லா மண்ணில் நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த காயற்பத்து எல்லாமே கலந்து வைக்கணும். ஏன் அப்படி நம்ம ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ரெடி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மல்டிபிள் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணுற சார்கோல் யூஸ் பண்ணுற அந்த உயிர் உரம் வந்து மல்டிபிள் ஆகணும். மல்டிபிள் ஆனால் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செடியில் வளர்ச்சிருக்கும். அந்த டைமில் போகிறதுனால எந்த யூசேஜும் கிடையாது. ஆனால் நம்ம 4 டேஸ்க்கு முன்னாடியே நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா காயற்பத்து வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும். இது நல்லா மல்டிப்ளை ஆனால் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கருப்பு நிறத்தில் மாறிடும். அது நம்ம அதிலே கண்டுபிடிச்சிடலாம். நல்லா மக்கி உரம் ரெடியாக இருக்குது, நம்ம பண்ணிடலாம். இந்த தேவையான அளவுக்கு 2 பங்கு காயற்பத்துனா 1 பங்கு மண்புழு உரம் போகிறோம். அடிஷ்னல் எதுவும் போடணும் அவசியம் கிடையாது. சரிங்களா, இது நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஆல்ரெடி காயற்பத்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு எதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் வீடியோ போடுறேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா கிளறி விடணும். போதுமான ஈரப்பதம் இருக்கணும். ஈரப்பதன்றது கொஞ்சம் ஈரம் இருக்கணும். அதுவும் தண்ணி ஊற்றக்கூடாது. ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டால் போகிறோம். ஒரு 4 நாள் வந்து டெய்லியும் ஒரு 2 நாள் நீங்கள் வச்சுட்டு லைட்டாக கிளறி விட்டால், இது வந்து நிழலான பகுதியில் வைக்கணும். வெயிலில் கன்ஃபார்மாக வைக்கக்கூடாது. லைட்டாக வாட்டரில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணால் போகிறோம். ஹேண்ட் க்ளவுஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா சின்ன பூச்சிகள் எதாவது இருக்குது, வாய்ப்பு இருக்கலாம். அப்போ வந்து நம்ம ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து கார்டனிங் யூஸ் பண்ணும்போது ஹேண்ட் க்ளவுஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப சேஃபு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மற்ற ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வீடியோ உங்களுக்கு போடுறேன். இதில் சீட் ட்ரே எப்படி நான் உங்களுக்கு 19ஆம் தேதி தான் நான் சீட் ட்ரே ரெடி பண்ண போகிறேன். அதுக்கான பாட் மிக்ஸ் ரெடி பண்ணுறோம். அப்போது 19ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஆடி 19 ஒரு ஞாயிற்றுக்கிழமை நம்ம பண்ண போகிறோம். அப்போ இதோட கலவை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா, நன்றி, வணக்கம். மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா இது கண்டிப்பாக வந்து நிழலில் தான் வைக்கணும், வெயிலில் வைக்காதீங்க. மெயின் வந்து ரீசன் இதுதான். நிழலில் வைக்கவே கூடாது. உயிர் உரங்கள் பண்ணுற இது வந்து நிழலில் தான் வைக்கணும், வெயிலில் மட்டும் வைக்காதீங்க.